ஓய்வு நாள் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக தலை தாழ்த்தி நாம் சிரிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தாவுடைய ஆலயத்திற்கு நேராக நாங்கள் எண்ணி நோக்கி பார்த்து எங்களையே நாங்கள் பரிசுத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். இந்த ஆராதனையின் வழியாக கர்த்தர் எங்களோடு பேசுகிறாக. எங்களோடு பேசி இடைவிடும் தியானிக்கின்ற வார்த்தைகள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டிருந்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சர்வவல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரீயேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழநின்று தெய்வ ஆசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீம் சேராபி தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாழ்வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா, பாவர் கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோ. நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா, மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரீயேகரே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பாடம் முடிந்தது. இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் ஆசிரியக்கின்றவர்கள் 7/6/2020 அன்று திரு ஜி தேவராஜ், 10/6/2020 மிஸ்டர் என் ராஜா சிங், மிஸ்டர் இ தினேஷ் எடிஷன், 11/6/2020 திருமதி பியூலா ஜெருசல்மி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் மிகாவேல் யாக்கோபு. இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறார்கள். பிறந்த நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகளுக்காக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவரே, அருமையான இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவர், அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதியதொரு ஆண்டை காணும்படியான கிருபையை கட்டளையிட்டு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிருந்து இந்த பிறந்த நாள் ஆசிரிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வின் ஆண்டானது சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக, சமாதானம் நிறைந்த ஆண்டாக, ஒரு கவலை இல்லாத ஆண்டாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தாரும். நல்ல ஜீவன், சுகம், பலன், தீர்க்காயசை கர்த்தர் கட்டளையிட்டு தாரும். பிரயாணங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். கையின் பிரயாசங்களிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தாரும். தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் தரும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எவ்விதமான வாதையும் எந்த விதமான நோயும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்து பிள்ளைகளை அவர் விதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். Gaba 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 da sa da ba 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 da ba ba ga ga gaba ba ga ga da sa ri ga gaba da 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 gaba da 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 ri da ri da ba ma ga ba da sa da ri ga ri da 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 ri da ni da ba da ni da ba ma ga ba ma ga da de te de ye ga baste namo namo min tiruvadikku namaste namo namo. Namo namo in tiruvadikku namaste namo namo. Namo
பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த ஜூன் மாதத்திலும் கூட முதலாவது ஓய்வு நாளை காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய குடும்ப ஜெபங்கள், தனி ஜெபங்கள், குழுக்களாக இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபங்களிலே நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிப்போமாக. சிறப்பாக ஆலயங்கள் விரைவில் திறக்கப்படுவதற்கு கர்த்தாவே கிருபை தாரும், தடைகளை கர்த்தர் மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் எல்லா காரியங்களையும் இந்த வாரத்திலே நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்திலும் திருச்சபையால் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருத்துவ தேவனை விசுவாசித்தல். திருத்துவ தேவனை விசுவாசித்தல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென் என்கின்ற வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே என்று சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மற்றொரு ஞாயிறாகவும் இது ஆசரிக்கப்படுகிறது. மாணவர் ஞாயிறாக இது என்ன செய்கிறது, ஆசரிக்கப்படுகிறது. ஆகையினாலே நான் மாணவர்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர்களையும் உடைய படிப்பையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருத்துவ தேவனை விசுவாசித்தல் அப்படி என்கின்ற ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை செய்கிறார், விரும்புகிறார். திருத்துவ தேவனை அநேக மக்கள் இன்னைக்கு விசுவாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் சொன்னா, அன்பானவர்களே, திருத்துவ கடவுளை மூன்றாக பிரித்து வழிபடுகிற கூட்டங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தரை மாத்திரம் நான் ஜெகோவா விட்னஸ் என்று சொல்லி அதை மாத்திரம் வழிபடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னும் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் என்கின்ற ஒரு இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் முன்னிலைப்படுத்துகிற ஒரு வழிபாட்டு கூட்டம் இருக்கிறது. இன்னும் பரிசுத்தாவை மாத்திரம் சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த 3 காரியமும் இணைந்தவர் தான் நம்முடைய திருத்துவ தேவன். பிதா குமாரன் பரிசுத்தாகி இந்த 3 இணைந்ததுதான் நம்முடைய திருத்துவ கடவுள். அந்த திருத்துவ தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த திருத்துவ தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த திருத்துவ தேவனுடைய நாமத்தினாலே தான் நாம் எல்லா காரியங்களும் என்ன செய்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு சொல்லி நாம் என்ன சொல்கிறோம். இன்னும் திருமண ஆராதனையிலே அவர்கள் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்று அறிவிக்கிறேன் என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம். அன்பானவர்களே, அப்படினால் திருத்துவ தேவனை நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த திருத்துவ தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
இன்னைக்கு பிரிந்து இருக்கின்ற விசுவாசத்தை போல அல்ல, திருத்துவ தேவனை நம் வாழ்க்கையிலே அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இதான் ஒரு படைப்பாளராக, குமாரன் ஒரு பண்படுத்துபவராக, பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு பரிந்து வீசுகிறவராக அவர் என்ன செய்கிறார்? அவர் வெளிப்பட்டு அவர் வந்தார். அன்பானவர்களே, அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் நாம் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. எல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். 3 காரியங்களையும் விசுவாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் ஜீவிப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம இருக்கிறோம். அதனால் திடப்படுத்தலின் பொழுதெல்லாம் கேட்கிற காரியம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய இந்த தேவனை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு விசுவாச கேள்வி நமக்குள்ளாக எழும்புகின்ற பொழுது திடப்படுத்தலின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? உறுதிப்படுத்துகிறதெல்லாம் பார்க்கிறோம். திரியேக தேவன் நம் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானவர். அந்த திரியேக தேவனுடைய வழிநடத்துதலில் தான் நாம் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொல்லுகிற காரியம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுங்க சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக நாம் சிந்திப்பதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த திருத்துவ தேவன் அவர் எப்படியெல்லாம் அவர் வெளிப்பட்டார், அவர் எவ்விதமாக அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, இந்த திருத்துவ தேவன் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவர் எவ்விதமாக அவர் வெளியில வந்தார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது, அவர் இயற்கையோடு இணைந்து தம்மை வெளிப்படுத்திய திரியேக கடவுள். இயற்கையோடு இணைந்து தம்மை வெளிப்படுத்திய திரியேக கடவுள். இயற்கையான காரியம், நெருப்பு, மற்ற காரியத்தில் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம பார்க்கின்ற பொழுது மோசேயை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். மோசேயை குறித்த ஒரு காரியத்தை நாம் அதில் என்ன செய்ய முடியும்? காண முடியும். யார் இந்த மோசே என்று சொல்லி நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் ஒரு நாள் தன்னுடைய இடத்திலிருந்து அவன் வெளியிலே சென்று அவன் ஒரு முச்செடி முன்பாக அவன் என்ன செய்கிறான்? அவன் உட்கார்ந்து கொண்டு அவன் இருக்கிறான். அந்த முச்செடி அங்கே பற்றி எரிகிறது. அங்கே பற்றி எரிகிற அந்த முச்செடியின் மத்தியிலே அங்கே முதலாவது கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் சொல்லி பார்க்கிறோம். முச்செடி எரிகிறதே. மோசேக்கு கேள்வி, இந்த முச்செடி எரிகிறது, ஆனால் வெந்து போகாமல் இருக்கிறது. இந்த முச்செடி விழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இது வெந்து போகவில்லை. இது என்ன அற்புதமான ஒரு காட்சி! இதை நான் கிட்ட சென்று நான் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி மோசே ஆசைப்படுகிறார். மோசே ஆசைப்பட்டு அதை பார்க்கும்படி அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் காண்கிறார். அந்த முச்செடியின் பக்கமாக மோசே வருகிறதை கர்த்தர் காண்கிறார். அப்பொழுதுதான் நம்ம பார்க்க 4ஆம் வசனத்துல முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அன்பானவர்களே, இயற்கையான ஒரு காரியம், நெருப்பு. அந்த நெருப்பிலிருந்து ஆண்டவர் அவர் வெளிப்படுகிறார். அவர் வெளிப்பட்டு இயற்கையோடு இணைந்த அந்த ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு திரியேக கடவுள் அங்கே வெளிப்படுகிறார். முதலாவது தோன்றியது கர்த்தருடைய தூதன். 2வது இவன் பக்கத்திலே போய் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அவனை காண்கிறார். கண்ட ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். மோசே என்று சொல்லி அழைக்கிறார். அவன் சொல்லுகிறான், இதோ அடியேன் என்றான். 5ஆம் வசனத்துல அவன் போய் சொல்லுகிறார், அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் என்று சொல்லி அவனிடத்துல அவர் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு 7ஆம் வசனத்துல
அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து என்று சொல்லி அவனோடு பேசுகிறான். எங்கிருந்து பேசுகிறார்? ஒரு முட்செடி, ஒரு தீ எரிகிற இடம், இயற்கையான ஒரு காரியத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? இணைந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். திரியேக கடவுள் இயற்கையோடு இணைந்து தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். நீர், நிலம், காற்று, நெருப்பு, அன்பானவர்களே, இவையெல்லாம் இயற்கையான காரியங்கள். இந்த ஐம்புலன்கள் இருக்கின்ற இடங்களிலே அந்த நெருப்பிலே திரியேக கடவுள் தரிசனமாகி தரிசனமாகிற திரியேக கடவுள் மோசையோடு என்ன செய்தார்? பேசுகிறார். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் நாம் காண்கின்ற பொழுது கர்த்தர் சீனாய் மலையின் மேல் நின்று பேசுவது நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அது அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சீனாய் மலையில அவர் வெளிப்படுவது நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அக்கினியில் அவர் இறங்குகிறார். இயற்கையான காரியம். அந்த மலையை சுற்றிலும் அங்கே புகை எழும்புகிறது. அன்பானவர்களே, சூளையின் புகையை போல அது எழும்புகிறது. மலை முழுவதும் அதிர்ந்தது என்று சொல்ல என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயற்கையோடு அவர் முதலாவதாக அவர் இணைந்து தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு திரியேக கடவுள், ஒரு மூவரு கடவுள், ஒரு திரியேக தெய்வன். அன்பானவர்களே, அவர் வெளிப்படுவதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதே இயற்கையை அவர் நேசிக்கிறார். இயற்கை மூலமாக பல நேரங்களிலே அவர் வெளிப்படுகிறார், வெளிப்பட்டு நம்மோடு பேசுகிறார். நாம உணர்கிறோமோ? அதுதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி. அன்பானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இயற்கையோடு அவர் இணைந்து அன்னைக்கு பேசுவது போல இன்னும் அவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆகையினால்தான் இயற்கையை மனிதன் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அநேக ஊழியர்கள் இயற்கையோடு இணைந்து மலைகளிலே ஜெபித்து ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று அவர் சொல்லுகிற காரியம் உண்டு. இயற்கையோடு இணைந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்ன காரியம்தான் 10 கட்டளைகள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்பானவர்களே, நாம் ஆகினாலே திரியேக கடவுள் இயற்கையோடு அவர் இணைந்தவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இயற்கையை பேணி பாதுகாத்து நாம் ஒவ்வொன்றும் திரியேக கடவுள் அதிலே அவருடைய செயல்பாட்டை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த திரியேக கடவுள் எப்படி வெளிப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் இறை மக்களோடு இணைந்து இருக்கும் ஒரு திரியேக கடவுள். இறை மக்களோடு யார் இறை மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இருந்தாலும் நம் எல்லாரோடும் திரியேக கடவுள் என்ன செய்கிறார்? இணைந்து இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு ஆசீர்வாதம் செய்யும் இருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். அன்பானவர்களே, பாருங்க, அங்க இறை மக்களாகிய நமக்காக அது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. பரிசுத்த பவுலடிகளார் அவர் இந்த வார்த்தையை சொல்றது நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, இரக்கம். 2வது அன்பு. அவர் கோபம் கொண்டாலும் பிதாவினுடைய அன்பு. அவர் கோபம் கொண்டாலும் இறங்குகிறவர், கோபம் கொண்டாலும் அவர் கடிந்து கொள்ளாதவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் என்று நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பானவர்கள், அடுத்து ஐக்கியம். உங்கள் அனைவரும் இருப்பதாக அன்பா எல்லாரோடும் ஐக்கியத்தை அங்கே வெளிப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதம்.
அப்ப இறை மக்களோடு இணைந்து இருக்கின்ற திரியேக கடவுள் இந்த வார்த்தை மூலமாக அவர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுறதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அந்த ஐக்கியம், இவை எல்லாவற்றையும் அவர் இறை மக்களோடு இருந்து அவர் இணைந்து செயல்மாற்றி கொண்டிருக்கிற விரும்புகிற ஒரு திரியேக கடவுளாக இருக்கிறார். ஆனால் நாம் தான் இன்னைக்கு கிருபையை வேண்டாம் உதறுகிறோம், அன்பை வேண்டாம் என்று சொல்லி உதறுகிறோம், ஐக்கியத்தை உதறுகிறோம், இரக்கத்தை இழந்து போகிறோம், கோபத்தை பற்றி எடுத்துக் கொள்கிறோம், அனைவரோடும் இருக்க வேண்டிய அன்பிலே பின்வாங்கி போகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லல. நான் என்ன செய்கிறேன், இப்படி இருக்கிறேன். திரியேக கடவுளாகிய நான், நம்முடைய ஆண்டவராகிய பிதாவினுடைய செயல்பாடு இதுவென்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி திரியேக கடவுளாக அந்த ஆசீர்வாதமான வார்த்தையிலும் அவர் வெளிப்படுவதை நாம பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த திரியேக கடவுளுடைய செயல்பாட்டை நாம் என்ன செய்யணும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அவர் இணைந்து திரியேக கடவுளை என்ன செய்கிறார், செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அந்த ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு நீர் இப்பேற்பட்ட ஒரு உறவை உம்மோடு தந்திருக்கிறீர்கள். உம்முடைய பிள்ளைகளாகிய மக்களாகிய எங்களுக்கு உம்மோடு இணைந்து நாங்கள் இருக்கின்ற ஒரு திரியேக கடவுளோடு வழிபடுகிற ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறீரே, நன்றி என்று சொல்லி நன்றி செலுத்தி அந்த உறவிலே நாம் நிலைத்திருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உறவிலே நாம் நிலைத்திருப்பதற்கும் அந்த உறவிலே நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்கும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, இறை மக்களோடு இணைந்திருக்கும் திரியேக கடவுளுடைய உறவு எங்களுக்கு வேண்டும். அந்த உறவை எங்களுக்கு நீ தந்துட்டு, ஆனால் நாங்கள் பின்வாங்கி போயிருந்தா இன்னைக்கு அந்த உறவை நாங்கள் புதுப்பித்து திருத்துவ தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எங்கேயாவது ஆசீர்வாதம் நாம சொல்லும் பொழுது கர்த்தரால் மாத்திரம் என்ன செய்யறதில்லை, சொல்லுகிறதில்லை, திரியேக தேவனை சொல்லிதான் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். அன்பானவர்களே, அந்த திரியேக கடவுள் நம்முடைய பிறப்பு முதல் நம்முடைய மரணம் வரைக்கும் அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், அவர் பயணித்து வருகிறார். உலக வாழ்க்கையிலே மரணத்திற்கு பின்பான வாழ்க்கையிலும் அந்த திரியேக கடவுளோடு இருக்கிற உறவை பெறுவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்து நாம் செயல்படுகின்ற பொழுது இறைமக்களோடு இணைந்து இருக்கின்ற கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பவராக இருப்பார். மூன்றாவதாக, இறுதியாக, இந்த திரியேக கடவுளுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இறுதி வரை இணைந்து உள்ள திரியேக கடவுள், கடைசி இறுதி வரைக்கும் இணைந்திருக்கின்ற திரியேக கடவுள், இறுதி வரைக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்துல நம்ம அதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிற காரியம் 20ஆம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் கடைசி வரைக்கும் திரியேக கடவுள் அவர் நம்மோடு இருப்பவராக என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். அவர் நம்ம விட்டு பின்னாடி என்ன செய்யல, போகல. 19ஆம் வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இறுதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இணைந்திருக்கின்ற திரியேக கடவுள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறுதி வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார். என் கூட இன்னைக்கு காலையில் இருந்திருக்கிறார், மதியம் இருந்திருக்கிறார், இன்று இரவு இருப்பார், நாளைக்கு இருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் நமக்கு அதிகமாக தேவை. அன்பானவர்களே,
இன்னைக்கு எத்தனை இடங்களிலே எத்தனை மக்கள் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை மக்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். கண்ணீரோடு இருக்கிற மக்கள் தேர்தலை பெற்றிருப்பது எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த இறுதி வரைக்கும் இணைந்துள்ள திரியேக கடவுளுடைய பலப்படுத்துகிற வார்த்தைகளும் செயல்பாடுகளின் மூலமாக அவர் என்ன செய்கிறார், இணைந்து இருக்கிறார். யோவான் பரலோக சுவிசேஷத்தில் பார்க்கின்ற பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்லி செய்யப்பட்டிருக்கோம் சொல்லப்படும். அன்பானவர்களே, அப்ப அந்த ஆண்டவர் இறுதி வரைக்கும் நம்மோடு அவர் இணைந்து இருக்கிறார். திரியேக கடவுள் அவர் இருக்கிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். திரியேக கடவுள் அன்றைய மிஷினரிகளோடு என்ன செய்தார், இருந்தார். இதே திரியேக கடவுள் மிஷினரிகளோடு மாத்திரமல்ல சீடர்களோடு என்ன செய்தார், இருந்தார். நம்மோடு அவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் அவர் இருந்து என்ன செய்கிறார், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நோய் வந்த அவர் நம்மளை விட்டு போகிற திரியேக கடவுள் அல்ல. நம்முடைய கடன் பாரத்திலே கவலையிலே நம்மை விட்டு அவர் தூர போகிற திரியேக கடவுள் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நெருக்கடியான நேரங்களிலும் நமக்கு அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டத்தோடு இருந்தாலும் கடன் பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு நாம் வாழ்ந்தாலும் திரியேக கடவுள் நம் வாழ்க்கையிலே அவர் இறுதி வரைக்கும் இணைந்து உள்ள ஒரு திரியேக கடவுளா என்ன செய்கிறார், அவர் நம்மோடு இணைந்து என்ன செய்கிறார், கடைசி வரைக்கும் அவர் இருந்துகிட்டே இருக்கிறார். ஏறத்தாழ 3 மாத காலமாக நாம் ஆலயத்துக்கு வர முடியாத நிலைமையில் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். கஷ்டமான சூழ்நிலை. நேரம் வருகின்ற பொழுது இது ஆலய ஆராதனையின் நேரம் என்கின்ற எண்ணம் நமக்கு தானா என்ன செய்கிறது, வருகிறது. ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. ஆலயத்துக்கு வரலனாலும் ஆண்டவர் நம் இல்லத்தில் இருக்கின்ற பொழுதும் திரியேக கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோம் அல்லவா? திரியேக கடவுள் நம்மோடு பேசுகிறார் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதுதான் இந்த திரியேக கடவுளுடைய செயல்பாடு. நம்ம விசுவாசிக்கணும். திரியேக கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமாகத்தான் அவர் இணைந்து ஒவ்வொரு காரியமாக செய்திருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். தப்பு பண்ணும்போது நம்ம தட்டி நம்மை எழுப்பி நம் பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறார். பெற்றுக்கொள்கிற நன்மைகளை எண்ணி நன்றி செலுத்த கர்த்தர் என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார். வாழ்வின் போராட்டமான நேரங்களிலே சவால்கள் நிறைந்த இவ்வுலக வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற காரியம் இறுதி வரைக்கும் நம்மோடு இணைந்திருக்கிற திரியேக கடவுள் கடைசி வரைக்கும், இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும், இந்த உலகத்தின் பாடுகள் நம் வாழ்க்கையிலே நெருக்கம் தருகின்ற வரைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறார். ஏன் நம்ம கவலைப்படணும்? நம்முடைய துக்கம் சந்தோஷமாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த திரியேக தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் என்ற பொழுது என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருக்கிற ஒரு தகப்பனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். என் வாழ்க்கையிலே என்ன நேரிட்டாலும் அது அவருடைய சித்தப்படிதான் நடைபெறும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு கிருபையை தருகிற ஆண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமை ஆண்டவர்களே, ஆகையினாலே விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணும், இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3 காரியம். முதலாவதாக இந்த திரியேக கடவுளை நாம எப்படி விசுவாசிக்கிறத பார்க்கணும்னு சொன்னா, முதல் காரியம் அவர் இயற்கையோடு அவர் இணைந்திருக்கின்ற திரியேக கடவுள். இரண்டாவதாக இந்த திரியேக கடவுள் இறை மக்களோடு இணைந்திருக்கின்ற திரியேக கடவுள். மூன்றாவதாக இறுதி வரைக்கும் நம் கூடவே இருக்கிற ஒரு திரியேக கடவுள் என்பதை அறிந்து ஆண்டவரே, இந்த அடிப்படையில இளையப்பாட்டு காலத்தில் நீர் அப்படி வெளிப்பட்டேன், உலக வாழ்க்கையிலே நீர் இவ்விதமாக வெளிப்பட்டேன். இன்னைக்கு உடைய வருகையின் நாட்களிலே நீர் கூடவே இருப்பேன்னு சொல்லி நீர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசத்தோடு ஆண்டவரே, திரியேக தெய்வத்தை நாங்கள் விசுவாசிப்போம். திரியேக தேவனுடைய வழிநடத்துதல், திரியேக தேவனுடைய பாதுகாப்பு, திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையிலே நிறைவாயிருப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். தலை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம்.
நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். சிறு பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கும்படியாக எவ்விதமான நோய்களும் தொற்றுகளும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்தருளும் என்று நாம் ஜெபிப்போம். வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாம் மன்றாடுவோம். வாலிப நாட்களிலே கர்த்தராகிய ஆண்டவர் போதுமானவராக இருந்து பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். திருச்சபையிலே இருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வயதான திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். வயதான காலங்களிலே கர்த்தர் ஏற்படுகின்ற எல்லா பலவீனங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி தேவன் பாதுகாத்தருளும் என்று நாம் ஜெபிப்போம். திருச்சபையின் ஆண்களுக்காக பெண்களுக்காக வெளியிடங்களில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் வசிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளின் பாதுகாவலுக்காக எல்லாருக்கும் ஆண்டவர் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காய் செய்யும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் விடுதலை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். கவலையோடு கண்ணீரோடு கடன் பாரத்தோடு வாழ்க்கையிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் துயரமான நிலைமை மாறுபடியாக நாம் ஜெபிப்போம். மேற்படிப்புக்காக, திருமணத்துக்காக, திருமணமாகி கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இறங்கும். நாம் ஜெபிப்போம். பிரசவத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுக பிரசவத்தை கட்டளையிட்டார் என்று நாம் ஜெபிப்போம். திருச்சபையில பின்தங்கிய நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள், வீடு வசதியற்ற பிள்ளைகளுக்கு இல்லத்தை தாரும், வாகன வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு வாகனத்தை தாரும். ஆண்டவரே, நோயின் தாக்கம் குறையவும் எல்லாரும் வாழவும் வாழ்ந்து சுகித்திருக்கவும் கிருபை தாரும். ஆசிகளை சம்பாதிக்க முடியாத கிருபையை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கும், நல்ல சுகத்தை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த பலவீனமும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்தருளும் என்று நாம் ஜெபிப்போம். நோயினால் உயிரிழந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் சகாயத்தை தாரும், ஆறுதலை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். நெருக்கடியான காலங்களிலே ஆண்டவரே, அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு நாட்டின் மக்கள் ஒத்துழைக்கவும், அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள் எல்லா மக்களுடைய பாதுகாவலுக்கும் பிரயோஜனமாயிருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, உதவிகளுக்காக, கைம்பெண்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆலய பணியாளர், சபை ஊழியர், சேகர தலைவர்,
தூத்துக்குடி ஆசிரியர், திருமண்டல பேராயர், ஏனைய திருமண்டல நிர்வாகஸ்தர்கள் எல்லாருக்காக ஜெபிப்போம். மிஷனரிமார்கள், சுவிசேஷ பணி செய்பவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பேருந்துகளிலே பயணம் செய்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாவலை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். இந்திய நாட்டுக்காக, குடியரசுத் தலைவருக்காக, பிரதமருக்காக, அமைச்சர்களுக்காக, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக, அனைத்து மாநில முதல்வர்கள், கவர்னர்கள், காவல் உயர் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், அனைத்து தரப்பு அரசு ஊழியர்கள் யாவருக்காக நாம் ஜெபிப்போம். தமிழகத்துக்காக ஜெபிப்போம். சென்னை பட்டணத்துக்காக, சுற்றிலும் இருக்கிற பகுதிகளுக்காக, நோயின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கின்ற இடங்களிலே தகப்பனே, அது குறைவதற்கு கர்த்தர் கிருபை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். ஆலயம் திறக்கப்பட, ஆராதனை நடத்தப்பட கர்த்தாவே கிருபை தாரும் என்று நாம் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆதி காலங்களிலே மிஷனரிமார்கள் பாரத்தோடு ஜெபித்தார்கள். நேர்ச்சையோடு ஆராதனைகளை நடத்தினார்கள். நோய்கள் விட்டு ஓடியது, பிசாசின் தந்திரங்கள் செயலற்று போனது. ஆனால் இந்த நாட்களிலே ஆலயம் திறக்கப்பட முடியாத நிலைமை. ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூறுகிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும். ஆலயம் திறக்கப்பட, ஆராதனை நடைபெற கிருபை தாரும். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னியும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பமிடத்தில் சேருவதாக. இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பொதுவான விண்ணப்பங்களை எடுக்க எங்களுக்கு கிருபையளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அருளி செய்து வாக்குகள் இருக்கிறே. கர்த்தாவின் அடியாராகிய நாங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்திகளை கேட்கிற பிள்ளைகள் ஆலயத்தின் மீது அதிகமாக பற்றுறுதியோடு இருக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு இறங்கி ஆண்டவரை பரிபூரண ஒரு மாற்றத்தை இந்த வாரத்திலே கர்த்தர் கட்டளையிட்டு வர இருக்கிற நாட்களிலே ஆலயம் திறந்து ஆராதனை நடத்துவதற்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தராகிய ஆண்டவர் செய்து தரும்படி மன்றாடி ஜெபிக்கிறோம். பாதுகாத்தலும் வழி நடத்தியலும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.